மாணவ நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பொன்வேல் பாண்டியன். இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது இந்தியாவின் 100வது ராம்சார் தலம். சரியா? 100th ராம்சார் சைட். ஓகேவா? 100வது ராம்சார் தலமாக எது அறிவிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, உத்தரப்பிரதேச மாநிலத்தில் அமைந்துள்ள ஜெயபிரகாஷ் நாராயண் பறவைகள் சரணாலயம். சரிங்களா? அதாவது ஜூன் 5, 2026 உலக சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு இந்த மாதிரி ஒரு சூப்பரான செய்தியை பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அறிவிச்சிருக்கிறாங்க. சரிங்களா? இந்தியாவில் இந்த ராம்சார் தலங்களாக அறிவிக்கப்பட்ட முதல் இடங்கள் 2 இடங்களை ஒரே நாளில் அறிவிச்சாங்க. அக்டோபர் 1, 1981 அன்று அறிவிக்கப்பட்டது. சரிங்களா? அது எதெல்லாம் சொல்லி பார்த்தோன்னா, ஒடிசா மாநிலத்தில் அமைந்துள்ள சிலிக்கா ஏரியும், அதே மாதிரி ராஜஸ்தான் மாநிலத்தில் அமைந்துள்ள கியோலாடியா அப்படிங்கிற ஒரு ஏரியும் தான் இந்தியாவில் முதல் முறையாக ராம்சார் தலங்கள் பட்டியலில் இடம்பெற்றது 1981. அதே மாதிரி தமிழ்நாடு அளவில் முதல் முறையாக ராம்சார் தலங்கள் இடம்பெற்றது எது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, கோடியக்கரை பறவைகள் மற்றும் வனவிலங்குகள் சரணாலயம். சரிங்களா? நாகப்பட்டினத்தில் அமைந்துள்ளது. 2002ஆம் ஆண்டில் தான் இந்த கோடியக்கரை வனவிலங்கு மற்றும் பறவைகள் சரணாலயம் ராம்சார் தலங்களில் இடம்பெற்றது. சரிங்களா? அதே மாதிரி உலக அளவில் சரியா அதிக அளவு ராம்சார் தலங்களை கொண்ட நாடுகள் பட்டியலில் டாப்ல இருக்குது பிரிட்டன், 2ஆம் இடத்துல மெக்சிகோ. இந்த பட்டியலில் இந்தியா 100 ராம்சார் தலங்களுடன் 3ஆம் இடத்தை பெற்றுள்ளது. சரிங்களா? ரொம்ப முக்கியமானது. அதே மாதிரி இந்த ராம்சார் தலங்கள் அப்படின்னா என்ன, இந்த ராம்சார் தலங்களில் இந்தியா எப்போது இணைந்தது அப்படிங்கிறத இன்னொரு ஷார்ட்ஸில் பார்க்கலாம். இது தொடர்பான ஒரு முக்கியமான ஒரு விரிவான செய்திகளை நம்ம வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கோம். சரியா? ராம்சார் தலங்கள் என்ன, அதோட முக்கியத்துவம் எல்லாமே நம்ம வீடியோவில் இருக்கு. மறக்காம நம்ம வீடியோவை ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. அது வந்து ப்ரிலிம்ஸ், மெயின்ஸ் எல்லா தேர்வுகளுக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரியா? இன்றைய தினத்துக்கான கேள்வி, இந்தியாவின் 100வது ராம்சார் தலம் எது, அது எங்கு அமைந்துள்ளது, இந்தியாவின் முதல் ராம்சார் தலம் மற்றும் தமிழ்நாட்டின் முதல் ராம்சார் தலங்களாக அறிவிக்கப்பட்டவை எவை? இதற்கான பதில்களை கரெக்டாக கமெண்ட்ல சொல்லுங்க. ரிவிஷன் பண்ணிக்கோங்க. தேர்வில் வெற்றி பெறுங்க. நன்றி.